வீதம் இந்த நாடுகளுக்கு தான் போய் கொண்டிருந்தாங்க நம்ம ஆட்கள் வெளிநாட்டுக்கு. ஆனால் இப்போ அந்த ட்ரெண்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருக்கு. சில நாடுகள் புதுசாக அனுப்புகிற அளவும் கூடியது. ஹிந்தி கிட்டத்தட்ட சும்மா சொன்னால் ஒரு ஆள் கிட்டத்தட்ட அன்னளவாக பார்த்தா 1 லட்சம் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ அது கூடுதலாக 1.5 லட்சத்துக்கு மேலே அப்படி போகுது. தமிழ்நாட்டில் இலங்கைக்கு நம்ம ஆட்கள் அனுப்புகிற காசு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக ருமேனியா அதில் முன்னணியில் இருக்கு. அதாவது மோல்டிவ் நாடு, கூட்டு ரீதியில் கூடுதலாக 4.5 வீதமாக மொத்தம் இலங்கையிலிருந்து 100 நாடுகள், அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகள், இந்த நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து 100 நாடுகள் 5வது இடத்தை ருமேனியா பிடிச்சி. மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து அது முன்னுக்காகி மால்டீவ்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் அடுத்த கட்டங்களில் வந்து கூடுதலான ஆட்கள் போகிற நாடுகளாக காணப்படும். என்ன வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 73.7 வீதம் அப்படியான தொழில் இன்ஜினியர் தொடக்கம், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் எல்லாமே அதுக்குள்ள வரும் காணப்படும். இதில் நாங்கள் கூடுதலான மாற்றத்தை ஆட்கள் செலுத்துவோம். பராமரிப்புத்துறை, அது பல்வேறு வகையான பராமரிப்புத்துறை. உதாரணமாக முதியோர் இல்லங்களில் போய் பராமரிக்கிறது, சிறுவர் இல்லங்களில் பராமரிக்கிறது, அல்லது வீடுகளில் பராமரிக்கிறது. அப்படியான துறை ஜப்பான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து டிமாண்ட் இப்போது காணப்படுது. அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்குள்ள அந்த ஹோட்டல் துறை உள்ள வேலை, அது சமையலாக இருக்கலாம் அல்லது அங்கே வேலை செய்கிற ரூம்ஸ், டூவர்ஸ் அந்த துறையும் இதில் காணப்படுது. போகிறதுல வந்து கூடுதலான வேலை வாய்ப்புகள் காணப்படுது. 3 வகையான நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். என்ன வீசா ஜப்பானுக்கு இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு, இப்படி டைப்பான வீசா இந்த டைப்பாக எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயம், ஒரு காலம் ஜப்பான் வந்து இது என்னது பிஆர் கொடுக்குறது. அதாவது நீங்கள் எவ்வளோ காலம் வேலை செஞ்சாலும் வேலை முடிய நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வரணும். ஆனால் வார ஜப்பான் 1 லட்சம் பேருக்கு பிஆர் கொடுக்கும். ஏற்கனவே 2 வகையான வீசா ஜப்பான் இலங்கை ஆட்களுக்கு. நீங்கள் 3வது வகையான வீசா 2027ஆம் ஆண்டு ஆரம்பிக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் வார நேரம் நான் காட்டுறேன். சட்ட முரணாக போகிறது இப்போ அதிகரிச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வருது. அதாவது பல்வேறு வகையான பிரச்சனைகள், காசு பிரச்சனைகள், குடும்பம் இல்லை, ஆட்கள் இடையில காணாமல் போகிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை தான். Actually, an event taking place, so I can have an idea. We are supporting this project by ICMPD. ICMPD is an important partner for us in other places, and I'm very glad that we are supporting this project here. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து இந்த வாரங்களுக்கு வடக்கிலையும் கிழக்கிலையும் நிற்கிறேன். இது வந்து பொதுவாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகள் தொடர்பான விடயங்கள், அவைகளிலே அதிகமாக பங்களிப்பு செய்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதனூடாகத்தான் நாங்கள் பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து செல்கின்றவர்கள் அவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை அதிகமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவைகளை தாண்டி உங்களுடைய பங்களிப்பு தொடர்பான பல விடயங்களை இன்று அறிந்து கொள்ள கிடைத்தது. முறையற்ற விதத்திலே வெளிநாடுக்கு செல்கின்ற விதம் என்பதும் ஒரு கணிசமான அளவு நடக்கிறது. இவைகள் தொடர்பான விழிப்புணர்வுகள் பொதுவாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே சிறுபான்மையினங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற போது பொதுவாக தமிழ் பேசுகின்ற மக்களிலே முஸ்லீம்கள் சார்ந்த பிரதேசங்களில் இது சம்பந்த விழிப்புணர்வுகள் குறைவாக இருக்கிறது என்று என்னுடைய ஒரு அபிப்பிராயம். So the awareness in this regard is very much low, especially in
பாதுகாப்பற்ற முறையிலே போகிறது, மற்றது ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படுகிற விடயங்கள் இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறனால், அப்படி போகின்றவர்கள் தங்களுடைய தங்களுடைய முதலீடுகளை பிழையான முறையிலே பயன்படுத்தினாலும் அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது அல்லது வேறு விடயங்களில் நீங்கள் நேரடியாக தொடர்படுகிறீர்களா? So, likewise, there are so many people that they have been cheated by the recruitment agencies or illegal human traffickers in our area. So, அப்படி போகின்றவர்களுக்கு நடக்கிறது. அதே போன்று வெளிநாடுகளுக்கு சென்று இந்த ஏஜென்ட் ஊடாக போகிற பலர் சில நேரங்களில் அந்த தொழில் வாய்ப்புகள் பெறாமல் திரும்பி வருகிறார்கள். அவர்களுக்கான ஏதாவது நிவாரணம் அப்படி ஏதாவது உங்களுடைய கேஸ் ஸ்டடிகள் அப்படி ஏதாவது நடந்திருக்கிறார்? yeah, so also I would like to ask, like, there are people using different pathways. For example, they are using visit visa to that kind of different pathway, providing any kind of assistance with them. That actually we like provide counseling if they are going in a irregular basis. They are not registered with the Sri Lanka Bureau of Employment. அதிகமாக விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லி இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்களை அழைத்து இந்த நிகழ்வு தொடர்பாக இந்த விடயம் தொடர்பான நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்த விடயங்களுக்கு அப்பால் வெளிநாட்டுக்கு செல்கின்றவர்களுக்கு பாதுகாப்பான முறையிலும் முறையற்ற முறையிலும் செல்வர்களிலே அனுப்பப்படுகிறார்கள். ஹஜ் அதுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதே போன்று வெளிநாடுகளில் போன்று ஒர்க் ஷாப்புகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். எங்களிடம் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்றால், உங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய ஊடகங்களை அழைத்து இவ்வாறான விடயங்களை பங்கு கொள்ளக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் அடிப்படையிலான ஒர்க் ஷாப்புகளை ஏற்பாடு செய்து தர முடியுமா? Yes, so now முதற்கட்டமாக we really thank to you, since this is very important event. We got a lot of information it does. Also, we request you, this has to be continued in the community level and in the different categories. ஆனால் அந்த 15,000-16,000 பேர்ல வடகிழக்கில் இருந்து ஒரு வீதம் அது நீங்க கவனிக்கணும். வடகிழக்கில் இருந்து ஒரு சொல்ல வரீங்க, நான் கேட்டதுக்கு பாத்வேல போறாங்க. எப்படி என்றால், ஒரு பிசினஸ் விசா அல்லது ஒரு டூரிஸ்ட் விசா, அங்க போயிட்டு அசைலம் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க? நாட்டுக்கு போகலாம், நாட்டுக்கு ஏதாவது தொழில் செய்யணும். இவர் நாட்டுக்கு வந்தா போகும், ஸ்ரீலங்காவுக்கு வந்தா போகல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அங்க ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சுட்டு வாங்க. சிலாக்கள் சரியான ரூட்ல போயிருக்காங்க, அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரூபியாக கிடைச்சா அவங்கள கம்பெனில வேலை செய்ய போகும், அது சட்ட ரீதியாக போறது. இதுதான் அது சிஸ்டம். அப்ப எங்களை பக்கம் இந்த 15-16 லட்சத்தினுடைய என ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வாரன்னு சொல்லி போயிட்டு அங்களுடைய செய்யமா இதுதான் அது. இப்ப பாருங்க, யூத் மத்தம் சொன்னால் நம்ம நாட்டில் வேலையெல்லாம் இருக்கு. ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க, வெளிநாட்டை தான் இப்ப எல்லாரும் படிச்சு முடிச்சா அது ஒரு நல்ல விஷயம். ஏனும் படிக்கிறாங்க, எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. ஆனா பிள்ளையான விஷயம் சொல்ல மாட்டேன், சரியான விஷயம். ஆனா சரியான டெக்னிக் எந்த கோர்ஸுக்கு டிமாண்ட், அது எது சரியான வெளியிடான விஷயம் சொல்லி பார்த்து போகணும் என்றதையும் நாங்க அடுத்தது அவங்களுக்கு காட்டுறோம். எப்படி இந்த ஃபீல்டுல என்ன செய்யுது எங்க ஆக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூசிலாந்தில் வேலை வாய்ப்பு சும்மா வரும். வேலை வாய்ப்பு 5,000 நியூசிலாந்து டாலர் சம்பளம், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இவ்வளவுதான் இருக்கு. இதை பார்த்துட்டு என்ன செய்யறது, உடனே போறது. அதுக்கு பின்னுக்கு இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்கு. அதோடு பரவாயில்ல. ஊடகத்தில் வேலை செய்கிறார்கள். எங்களோட ப்ராஜெக்ட் தொடர்பாக இந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்கிறது. குறிப்பாக இந்த புலம்பெயர்தல் தொடர்பாக என்ன நிலம் இப்போ காணப்படுகிறது, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எந்த நிலம் காணப்படுகிறது என்று நாங்கள் செய்த ஆய்வு என்ற சில புள்ளி விவரங்கள் தர இருக்கிறோம். இன்றைய லாஜிஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட், அதாவது இந்த நிகழ்வு எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு சொன்னாலும் நாங்கள் ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். பரவாயில்ல, 15 நம்ம இதே மணியான. அதுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்கிறது 2 நாடு. ஒன்று நியூசிலாந்து அரசாங்க, மற்ற சுவிஸ் அரசாங்க. அதுக்கு பிற்பாடு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிட்டு லஞ்சும்
நிகழ்வுக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் அதையும் ஒரு காரணம் வச்சு நிகழ்வு முடிவில் எல்லாம் நிகழ்வில் ஒரு ப்ரீஃப் பொதுவாக வந்து நாங்கள் இந்த நிகழ்வை வந்து பல்வேறு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.